எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நாம் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அதனால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவே இந்த உலகத்தில் உலக ரட்சகராக அனுப்பினார். அவர் எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது எல்லா மக்களையும் மனம் திரும்பி தம்மிடம் வரும்படிதான் அழைக்கிறார். மனம் திரும்பி வருகிறவனுக்கு நிச்சயமாக மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இந்த நாளில் லூக்கா 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இங்கு இயேசு என்னத்தை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாருமே அப்படியே கெட்டு போவீர்கள். அங்கு பாருங்கள், பிலாத்து பலி கொடுக்க சென்ற ஜனங்களை கொன்று அவர்கள் பலிகளோடு அவர்களை ரத்தத்தையும் கலந்து அப்படி அவர்களை அழித்து விட்டான். இதை இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள். அப்படி செய்ததினாலே அவர்கள் மிகுந்த பாவிகள் என்று அவர்கள் எண்ணம் கொண்டார்கள். ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார், நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே மரித்து போவீர்கள், அழிந்து போவீர்கள் என்றுதான் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அழிவு உண்டு, மரணம் உண்டு. அது எந்தெந்த விதத்தில் வருகிறது என்று எங்களுக்கு தெரியாது. பலருக்கு பலவிதமான விதத்தில் மரணம் வருகின்றது. சிலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதை எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாருமே அப்படியே கெட்டு போவீர்கள். இங்கு இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மனம் திரும்பாமல் விட்டால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள். இங்கு எல்லோரும் இந்த சரீரத்திலே ஒரு நாளைக்கு மரிக்கத்தான் போகிறோம். ஆனாலும் வாக்குத்தத்தம் இருக்கு. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவனுக்கு நீடிய வாழ்வு தருவேன் என்று வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. எஸ், அந்த வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. அது இப்பொழுதும் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உண்டு. ஆனாலும் இங்கே சில காரியங்கள் நடந்திருக்கிறது. பலியிட போனவர்களையே அவன் அழித்திருக்கிறான். ஏன் நீ தேவன், மெய்யான தேவன் ஏன் இதை காப்பாற்றவில்லை என்று கேட்டிருக்கலாம். ஆனால் சில இடத்திலே கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள். ஏன் தேவன் இதை காப்பாற்றவில்லை என்று இவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனாலும் இயேசு சொன்னது, நீங்களும் மனம் திரும்பாமல் விட்டால் அப்படியே கெட்டு அழிந்து போவீர்கள். இந்த உலகத்திலே இப்பொழுதும் பாருங்கள், எத்தனையோ கொள்ள நோயினால் ஜனங்கள் மரிக்கிறார்கள். சுனாமி, ஒரு பெரும் சுனாமி, ஒரு சீற்றம் போல் வந்து ஆயிரமான ஜனங்கள் அழிந்து போனார்கள். நேச்சுரல் டிசாஸ்டர் மற்றும் ஆக்சிடென்ட், இப்படி பல காரியங்களினால் ஜனங்கள் அழிகிறார்கள். ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி அழிந்து போகிறார்கள் என்று தேவனிடத்தில் கேட்கும் போது தேவன் சொல்லுகிறார், நீங்களும் மனம் திரும்பாமல் விட்டால் இப்படியே கெட்டு அழிந்து போவீர்கள். ஆதலால் மனம் திரும்புங்கள், இயேசுவிடம் வாருங்கள். வந்தால் நிச்சயமாக அவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் ரட்சகர், அவர்தான் லோர்ட், ஆண்டவர், அவர்தான் கிறிஸ்து என்பதை அறிந்து அவருக்குள் வந்தால் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற சிலாக்கியம் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை சொற்ப காலம், அது கடந்து நிச்சயமாக போகும். நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததுதான் சரியென்று இணைத்து பிழையான நம்பிக்கையிலே வாழ்ந்து கெட்டு அழிந்து போடாமல் உயிரோடே இருக்கும் போது மனம் திரும்பி உண்மையான தேவனிடத்திற்கு வாருங்கள். உண்மையான தேவனுடைய வார்த்தை
வார்த்தையாகிய இந்த சத்திய வார்த்தையை அறிந்து சத்தியத்துக்கு ஏற்ற பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மெய்யான வாழ்வு உண்டு. இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. இந்த இடத்திலே பாருங்கள், எத்தனையோ பேர் செத்தார்கள். அதே போல நீங்களும் அழிந்து போவதற்கு முன்னே மனம் திரும்புங்கள் என்றுதான் இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், வாழ்வடைவீர்கள். சாகிறவன் சாவை நான் விரும்புவது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பாவம் செய்தார்கள். பாவத்தின் தண்டனை மரணம். பாவத்தை போக்கும் பலியாடாக வந்தவர் இயேசு மட்டும்தான். வானத்தின் கீழெங்கும் பூமியிலே வாசம் பண்ணுகிற மனுஷர்களுக்குள்ளே ரட்சிப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்ற நாமம் மட்டும்தான். இயேசு நாமத்தாலே மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு இயேசுவுக்குள் வாருங்கள். இயேசுவிலே நிலைத்து நில்லுங்கள். கிறிஸ்துவாகிய இயேசுவுக்குள் நிலைத்து நின்று அவர் சொன்னதின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நிச்சயமாக மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.